மை சேனல். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கான அப்டேட். எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து வெளியிட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யார் யார் படிக்கிறீங்களோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிஜி ஜூன் 2024க்கான லிங்க்கை வந்து டச் பண்ணி உள்ளே போகிறேன். நம்மளுக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2024 எக்ஸாமில் யார் யார் வந்து பங்கேற்க விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாமே இங்கே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குங்கள்ல, அதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து தகவல்களும் நிரப்பப்பட வேண்டும். நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறோன்னா நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன்லாம் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடிக்கு எடிட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மில் அப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக தெளிவாக பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும், ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கான கட்டணம் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டுக்கு 1/9/2024 செப்டம்பர் 1 தாங்க நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பெனால்ட்டி மூலியமாக தான் நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாமுக்கான கடைசி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/9/2024 6ஆம் தேதி தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலும் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க கிட்ட இந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணி நீங்கள் டவுட் கேட்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா நம்மளுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்பாங்க. நம்ம ஐடி கார்டில் இருக்கிற நம்பரை வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு செக்குன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து நம்மளுக்கு வரும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசியில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எம்ஏ வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எம்ஏ படிக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 2 வருஷம் தான் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடணும். அப்படி நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் அரியர்லாம் வச்சுட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வருஷத்துலையும் நீங்கள் எதுவும் முடிக்கலைன்னா உங்களுக்கு வேறு எந்த டைமும் உங்களுக்கு வழங்க மாட்டாங்க, உங்களுக்கு டிகிரி கிடைக்காம போயிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓகே, நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பிஜி எக்ஸாமினேஷன் தான் எடுத்திருக்கேன். நம்மளுடைய நேம் வந்துடும், என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துடும், நம்ம என்ன படிக்கிறோன்னு வந்துடும், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துடும், நம்ம என்ன ஃபீமேலாக மெயிலா எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுங்க. நீங்கள் என்ன ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் ப்ரெசென்ட் எக்ஸாம் சென்டர், நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் தமிழில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் நேம் ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ கிளாரிட்டிஃபை தட் ஆல் இன்ஃபர்மேஷன் ஃபினிஷ்டு ஆர் கரெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி வரும், யுவர் அப்ளிகேஷன் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்தது பேமெண்ட்டு தாங்க. நீங்கள் கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து பேங்க்கில் போய் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு போனால் யூஸ் ஆகும். பே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படிச்சிருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பேமெண்ட்டை டச் பண்ணி உள்ளே போய் நம்ம பேமெண்ட்டு பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் சலான் முறையில் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து பிரிண்ட் அவுட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் இந்தியன் வங்கியில் கரெக்டான டைமில் போய் நீங்கள் பணம் செலுத்திடணும். அது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையா, பேமெண்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் பேமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபீஸ் பே டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, மெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்மளுடைய டோட்டல் ஃபீஸ் வந்து காட்டுவாங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைன் செலான் மூலமாக கட்ட போகிறீங்களா, இல்லைனா இந்தியன் பேங்க் நெட் பேங்க் மூலமாக கட்ட போகிறீங்கன்னா, இல்லைனா ஃபோன்லேயே பேடிஎம் அது போல் கட்ட போகிறீங்களா, ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே கட்ட போகிறீங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஷோ ஆகிற நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே இங்கே வந்துடுங்க. அடுத்தது உங்களுக்கான பேங்க்கு போய் நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் முடிச்சுக்கோங்க. கரெக்டான டைம் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல்.